டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் பயங்கரவாத தாக்குதலா அல்லது விபத்தா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று தொடர் விசாரணை தீவிர விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் அமர்வு தொடங்குவதற்கு முன்பாக இந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் இறந்த 9 பேருக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, என்ன விவரம்? இன்று உச்சநீதிமன்றத்திலே தலைமை நீதிபதி அமர்வு கூடியவுடன் தலைமை நீதிபதி கவாய் நேற்று விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறினார். நீதித்துறை மற்றும் வழக்கறிஞர்கள் சார்பாக உயிரிழந்தோருக்கு ஆழ்ந்த இரங்கல், அவர்களுடைய குடும்பங்களுடன் நாங்கள் துணை நிற்போம் எனவும் நீதிபதி கவாய் தெரிவித்தார். அதன் பிறகு உயிரிழந்தோர் நினைவாக 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்ததை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றத்திலேயே மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. 1 நிமிடம் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் ஆகியோர் அனைவரும் அமைதியாக நின்றனர். நேற்று நடந்த இந்த கோர சம்பவத்தின் தாக்கம் எல்லோருக்கும் பாதிப்பை உண்டாக்கியிருக்கும் நிலையிலே தலைமை நீதிபதியான கவாய் தானாகவே இந்த விஷயத்தை இன்று நீதிமன்றத்திலே குறிப்பிட்டு 1 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தியிருக்கிறார். அதே சமயத்தில் உயிரிழந்தோர் மற்றும் காயமடைந்தோர் குடும்பங்களைச் சேர்ந்தவருக்கு துணை நிற்போம் எனவும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கணபதி.